மக்கள் சேவை செய்கிறவங்க அத்தனை பேரும் தாவேக்கால தான் இருப்பாங்க. வேறு எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க அதனால் வரக்கூடிய அவமானத்தையோ அதனால் இழக்கக்கூடிய பதவிகளையோ எல்லாத்தையும் இழந்துட்டு எவ்வளோ பேர் தெரியுமா வந்து நான் மெம்பராக இருக்கேன் அப்படின்ட்டு வராங்க. ஏன்னா அவங்களாம் அடிப்படையாக மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது மட்டும்தான் எண்ணம். சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் வந்து அப்படி இல்லை விஷயம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சம்பாதிச்சு அவங்கள்ட்ட கட்டாயத்தில் நிறைய பேர் இருந்தாங்கல்ல. ஏன்னா பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியுன்ற சூழ்நிலாம் உருவாக்குனாங்கல்ல. அதனால் வந்து நிறைய பேர் வந்து தவறுகள் செஞ்சுருக்கலாம். அதனால் அவங்க தவறு செஞ்சவங்க தாவக வராங்கன்னா இங்கேயும் வந்து தவறு செய்வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க தலைவன் வேறு. தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளியே. அவங்கள்ட்ட ஒரு தவறு செய்யாமல் அவங்கள்ட்ட சில குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த குவாலிட்டிஸை நம்ம பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ மக்கள் சேவை செய்யணும்னு விருப்பப்படுற யாராக இருந்தாலும் எந்த பதவியாக இருந்தாலும் அதை துச்சமாக மதித்து தூக்கி போட்டுட்டு அவங்க நேராக வந்து தாவேக்களை சேர்ந்துருவாங்க. இல்லை தாவேக்கோட ஐக்கியமாயிடுவாங்க, இல்லை இணக்கமாயிடுவாங்க. ஸோ இந்த அணியை தவிர வேறு யார் எது பேசினாலும் அது நமக்கு அவசியம் இல்லாது. ஏன்னா அவங்களாம் வந்து அவங்க சுயநலத்துக்காகவும் அவங்க ஏதாவது சம்பாதிக்க நோக்கத்தில் பேசுகிறாங்க. அதை நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. மக்கள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க, மக்கள் அனுபவிக்கிறாங்க, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த 50 நாளாக வந்து மக்கள் உண்மையிலே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து உடம்புலாம் சரியாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்தமாரி ஒரு ஆட்சி நடத்துகிற நம்ம எதுக்கு? அதுதான் நம்ம தாவேக்கா. வாழ்த்துக்கள், சிறப்பாக செய்வோம்.